ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நாளுக்குரிய பஞ்சாங்க குறிப்புகள் மற்றும் 12 ராசிகளுக்குரிய பலன்களை பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பு இன்று காயத்ரி ஜபம் தினம். நேற்று உபாகர்மா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது, யஜுர்வேத உபாகர்மா. இன்றைய தினம் காயத்ரி ஜபம் எல்லோரும் இல்லத்திலே செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம். காயத்ரி தேவியை துதித்து எல்லா வளமும் நலமும் பெறுவோம். இன்று ஆவணி மாதம் 4ஆம் தேதி குரோதி வருடம் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் காலை 8:45 மணி வரை. அதேபோல் மாலை 4:45 மணி முதல் மாலை 5:45 மணி வரை நல்ல நேரம் இருக்கின்றது. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் காலை 10:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை இருக்கின்றது. இன்றைய சுபஹோரை நல்ல சுக்கிரஹோரை நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 7:50 மணி வரை அவிட்டம், அதன் பின்பு சதய நட்சத்திரம். இன்றைய திதி இன்று இரவு 11 மணி வரை தேய்பிறை பிரதமை, அதன் பின்பு த்விதியை வருகின்றது. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூச நட்சத்திரம். ஆக அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இனி 12 ராசிகளுக்குரிய பலன்களை காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்று நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். காரிய தடைகள் விலகி காரிய சித்தி ஏற்படுகின்ற அற்புதமான நாள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். எடுக்கும் முயற்சி அனைத்தும் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். புதிய வேலை வாய்ப்புகளுக்கு இன்று முயற்சி செய்தால் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆகவே முயற்சியை துவங்கி வேலையிலே அமருங்கள். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் முயற்சியை துவங்கினால் நல்ல வெற்றியை தேடி தருகின்ற அற்புதமான நல்ல நாள் இன்றைய நாள். ஆகவே வேலை இல்லாதவர்கள், சொந்த தொழில் செய்பவர்கள் இன்றைய தினம் உங்களுக்கான முயற்சிகளை துவங்குங்கள். வெற்றிகள் தேடி வருகின்ற அற்புதமான நாள் இன்றைய நாள். மேஷராசி அன்பர்கள் அந்த திருவொற்றியூர் வடிவுடை அம்மனை பற்றி கொள்ள வேண்டும். வடிவுடை அம்மன் கணத்திலே உங்களுக்கு வந்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல முடிவை தருவாள், தீர்வை தருவாள். ஆக இன்றைய நாள் நீங்கள் திருவொற்றியூர் வடிவுடை அம்மனை பற்றி கொண்டு இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷப ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்று தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் தேடி வரும். தாய்வழி சொந்தங்களில் உங்களுக்கு ஏதேனும் சொத்துக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதேபோல் கோர்ட் கேஸ் போன்றவை உங்கள் பக்கம் ஜெயமாக வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பலனளிக்கும். அதேபோல் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படுகின்ற நாள் இன்றைய நாள். கடந்த நாட்களிலே ஏதேனும் மன சஞ்சலங்கள் மன சங்கடங்கள் இருந்தாலும் அவை நிவர்த்தியாகும். இன்றைய தினம் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமைகின்றது. உங்களுடைய மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும். புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்ட எதிர்பார்த்து இருந்த பெரிய தொகை கைக்கு வருகின்ற நாள். லோன் அப்ளை செய்திருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு லோன் வீடு தேடி வந்துவிடும். உடனடியாக
வீட்டு வேலையை துவக்கலாம். அப்படி ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. காரிய அனுகூலங்கள் உண்டாகின்ற ஒரு அற்புதமான நாளாக இருக்கின்றது. இன்றைய தினம் சிலருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படும். அந்த உத்தியோக மாற்றம் உங்களுடைய எதிர்காலத்திற்கு மிக ஒரு சிறப்பான ஒரு பாதையை ஏற்படுத்த தருகின்ற நாளாக இன்றைய நாள் விளங்குகின்றது. இன்றைய தினம் நீங்கள் முருக வழிபாடு செய்ய வேண்டும். முருகா முத்துக்குமரா என்று அந்த ஆறுபடை முருகனை வணங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றிகரமாக நடக்கின்ற நாள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்று நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். சிலர் குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். குலதெய்வ வழிபாட்டுக்கு இணை எதுவும் இல்லை. நாம் அழைத்தவுடன் வந்து நமக்கு முதலாவதாக நம்மை ரட்சிக்கக்கூடியது குலதெய்வம். ஆக எல்லோருமே அவரவர்களுடைய குலதெய்வத்தை அனுதினமும் நினைக்க வேண்டும். குலதெய்வத்தினுடைய நாமங்களை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே இன்று குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அவை வெற்றியை தரும். ஒரு புதிய வாய்ப்பு வரும், இந்த வேலையை செய்யுங்கள் என்று மேலதிகாரி சொல்வார். நீங்கள் செய்வீர்கள். அதன் மூலம் உங்களுக்கு அது மிகப்பெரிய வெற்றியையும் புகழையும் தரும். கூடவே பணத்தையும் தரும். ஆக மனம் சந்தோஷமாக இருக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். புதிதாக ஒரு தொழிலை தொடங்க வேண்டும் என்று கடந்த பல மாதங்களாக நினைத்து கொண்டிருந்திருப்பீர்கள். இன்றைய தினம் அதற்கான முயற்சியை செய்வீர்கள். அது வெற்றியை தருகின்ற ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. காரிய தடைகள் எல்லாம் விலகுகின்ற அற்புதமான நாள். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை உங்களுடைய மன சந்தோஷத்தை அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடி வருகின்ற அற்புதமான வேளை. ஆகவே இல்லத்திலே யாருக்கேனும் வரன் பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்றால் உடனடியாக ஜாதகத்தை கையில் எடுங்கள். நல்ல வரன் தேடி வரும். திருமண கெட்டி மேளம் கொட்டுகின்ற அற்புதமான காலம் கனிந்து வருகின்றது. நண்பர்கள், உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். ஆகவே இன்று நீங்கள் எதிர்பார்த்த செயல்கள் எல்லாம் நடக்கும். நீங்கள் இன்று அந்த லலிதாம்பிகையை பற்றி கொள்ளுங்கள். மாதா புவனேஸ்வரி சரணம் என்று அவளுடைய நாமத்தை சொல்லுங்கள். வெற்றியே கிடைக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடக ராசி. கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டும். சந்திராஷ்டமம் என்பது உள்ளபடியே நமக்கு மன சங்கடத்தை ஏற்படுத்துகின்ற நாள்தான். ஆனாலும் அந்த சந்திராஷ்டமத்தை நாம் நல்லபடியாக கடந்து செல்வதற்கு நமக்கு 2 துடுப்புகள். ஒன்று குலதெய்வம், மற்றொன்று நம்முடைய இஷ்ட தெய்வம். இந்த 2 துடுப்புகளை நாம் பிடித்து கொண்டால் சந்திராஷ்டமத்தை அழகாக கடந்து விடலாம். எந்த விதமான ஒரு ஆற்றிலே சென்று கொண்டிருக்கின்றோம், கடுமையான மழை பெய்து கொண்டிருக்கின்றது, படகு அப்படி இப்படி கொஞ்சம் தடுமாறுகின்றது என்றால் 2 துடுப்புகளை கையிலே வைத்து கொண்டு அவற்றை நல்லபடியாக அந்த சுழல் காற்றை நாம் சமாளித்து வந்து விடுவோம். ஆக இன்றைய தினம் இந்த சந்திராஷ்டமத்தை நாம் கடப்பதற்கு 2 அருமையான துடுப்புகள். ஒன்று குலதெய்வ வழிபாடு, மற்றொன்று இஷ்ட தெய்வம். உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய பெயரையும் சொல்லிக்கொண்டே இருங்கள். யாருடைய வேலையிலும் தலையிடாதீர்கள். மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லாதீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமாகும். ஆகவே புதிய கடன் எதுவும் வாங்காதீர்கள். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவைப்படுகின்ற நாள். வேலை செய்யும் இடத்தில் மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். ஒருவர் இல்லாத போது அவரை பற்றி பிறரிடம் பேசாதீர்கள். அது உங்களுக்கு இன்றைய தினம் பெரிய சங்கடத்தை கொடுக்கும். ஆக கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள். பிறரை பற்றி பேசுவதை தவிர்க்க வேண்டிய நாள். பிறருக்கு ஆலோசனை சொல்வதை தவிர்க்க வேண்டிய நாள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம்.
விட்டு கொடுத்து செல்வது நலம். எதிலும் சற்று எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாள். கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகளில் இன்றைய தினம் ஈடுபட வேண்டாம். அலுவலகத்திலே வேலை பளு சற்று அதிகரிக்கும். நான் முன்பே சொன்னது போல் குலதெய்வத்தின் பெயரையும் இஷ்ட தெய்வத்தின் பெயரையும் உச்சரித்து கொண்டு கிருஷ்ணா ராமா என்று இன்றைய தினத்தை கடந்து செல்லுங்கள். நல்லதே நடக்கும். இன்று நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய பிரபு. ஜெய ஸ்ரீராம் என்று ஆஞ்சநேயரை பற்றி கொள்ளுங்கள். இன்றைய நாள் சிறந்த நாளாக அமையும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி. சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசியிலேயே இருக்கின்றார். இன்று சிலருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். ஆகவே திருமணத்துக்கான முயற்சிகளை செய்கின்றீர்கள் என்றால் இன்றைய தினம் அதற்கான பணிகளை துவங்குங்கள். நிச்சயம் வெற்றி கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற ஒரு அற்புதமான நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி சொத்துக்கள் உங்கள் கையை தேடி வருகின்ற அற்புதமான நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகும். உறவினர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கி சந்தோஷம் பொங்குகின்ற நாள். அலுவலகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். நல்ல ஒரு சந்தோஷமான மனநிலை அலுவலகத்திலே அமையும். அதேபோல் கடன் பிரச்சனைகள் தீருகின்ற ஒரு அற்புதமான நாள். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். பொருளாதாரம் நல்ல திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை சேரும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகின்ற ஒரு நல்ல நாள். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். இந்த வீடு ரொம்ப கொஞ்சம் சின்னதாக இருக்குது, நாளை பின்ன குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆனால் வீடு கொஞ்சம் பெருசாக இருக்கணுமே என்று எண்ணத்தோடு வீட்டை இடித்து பெரிதாக கட்டுவதற்கான ஆலோசனைகளை செய்து அதற்கு கான்ட்ராக்டரை பார்ப்பீர்கள். அதேபோல் வண்டி வாகன மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், புதிய வண்டி வாகனம் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி அதற்கான முயற்சிகளை செய்வீர்கள். இந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நல்ல நாளாக இன்றைய நாள் அமைகின்றது. ஆகவே புதிய முயற்சிகளை தைரியமாக செய்யுங்கள். இன்றைய தினம் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அந்த திருவேற்காட்டு கருமாரியம்மனை பிடித்து கொள்ளுங்கள். நீங்கள் நினைத்தவுடன் வந்து உங்களுக்கு அனுகூலம் செய்யக்கூடிய கருமாரியம்மனின் பாதங்களை பிடித்து கொண்டு இன்றைய நாளை சந்தோஷமாக கழியுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னி ராசி. கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்று சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகலாம். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. தேவையில்லாமல் மற்றவர் விஷயங்களிலே தலையிட வேண்டாம். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தருகின்ற நாள். ஆகவே யாருடைய விஷயத்திலும் தலையிடாமல் மேலதிகாரிகளின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பற்றி கொண்டு வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து உங்களுடைய வேலையை மட்டும் செய்ய வேண்டிய நாள் இன்றைய நாள். செய்யும் செயலிலே கவனம் தேவை. கவன சிதறல் நிறைய ஏற்படும் இன்றைய தினம். ஆகவே செய்யும் செயலில் கவனமாக இருங்கள். பொருளாதாரம் நெருக்கடியாகத்தான் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இல்லை என்றாலும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆகவே அந்த விதத்திலே கொஞ்சம் சந்தோஷம். உத்தியோக உயர்வு, பணி உயர்வு போன்றவை ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கின்ற நாளாக இருக்கின்றது. ஆக உங்களுக்கு 50க்கு 50 இன்றைய தினம் 50% நன்றாக இருக்குது, 50% கொஞ்சம் கடினமாக இருக்கின்றது. ஆக நீங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் அவர்களுடைய பெயரை உச்சரித்து கொண்டே இன்றைய நாளை கடந்தீர்களானால் நல்லபடியாக கடந்து விடலாம். புதியதாக கடன் எதுவும் வாங்க வேண்டாம். அதேபோல் புதிய முதலீடுகள் எதையும் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு வந்து போகும். ஆகவே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஒன்றாக கோவிலுக்கு செல்லுங்கள். அங்கு நெய் தீபம் ஏற்றி இறைவனை வணங்குங்கள். மனதிலே ஏற்படுகின்ற சங்கடங்கள் எல்லாம் விலகிவிடும். இன்றைய தினம் நீங்கள் பற்றி கொள்ள வேண்டிய தெய்வம் அந்த சுவாமிமலை முருகனை பற்றி கொள்ளுங்கள். அந்த சுவாமிமலை முருகன்
உங்களுடைய மனதுக்கு நிச்சயமாக சந்தோஷத்தை தருவார். ஆகவே இன்றைய தினம் சிறப்பாக அமைய சுவாமிமலை முருகனை பற்றி கொள்ளுங்கள். நன்றி. துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்று குழந்தை பாக்கியம் ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆகவே திருமணம் முடிந்து பிள்ளை பேருக்காக காத்திருக்கின்ற தம்பதிகள் இன்றைய தினம் அதற்கான முயற்சிகளை எடுங்கள், கைகூடும். மருத்துவரிடம் சென்று ஆலோசனை செய்யுங்கள், மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய முயற்சி வெற்றியாகும். அடுத்த வருடம் உங்களுடைய கையிலே குழந்தை தவழும். ஆகவே இன்றைய தினம் அதற்கான முயற்சிகளை எடுங்கள். உறவினர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்குகின்ற நல்ல நாள். சிலருக்கு வேலையிலே எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும். அந்த இடமாற்றம் உங்களுடைய எதிர்காலத்துக்கு நன்மையை சேர்க்கின்ற வகையிலே இருக்கும். ஆகவே இடமாற்றத்தை ஒப்புக்கொள்ளுங்கள். முன்னோர்கள் சொத்திலே இருந்து வரவேண்டிய பணம் சிலருக்கு கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்ற அற்புதமான நாள். வெளியூர் பயணம் வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். தொழில் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய தொழிலை ஏற்படுத்தி கொள்வீர்கள். உபத்தொழில் ஒன்றை ஏற்படுத்தி கொண்டு அதிலும் வெற்றியை பெறுவீர்கள். அதற்கான காலம் கணிந்து கொண்டிருக்கின்றது. காரிய தடைகள் எல்லாம் விலகுகின்ற அற்புதமான நாள். முயற்சிகள் வெற்றியை தருகின்ற நாள். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய அற்புதமான நாள். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய இந்த அற்புத நாளிலே வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் அந்த கண்ணவர ஆத்மாவை பற்றி கொள்ளுங்கள். உடுப்பி கிருஷ்ணனை பற்றி கொண்டு இன்றைய நாளை சந்தோஷமாக கொண்டாடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படுகின்ற நாள். அது பற்றிய சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். அதற்கான முயற்சிகளை இன்று துவங்குவீர்கள். வெற்றியே கிடைக்கும். ஆகவே தைரியமாக அதற்கான முயற்சிகளை தொடங்குங்கள். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகின்றது. உத்தியோகத்திலே சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வு, இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினம் உங்கள் இல்லத்திலே திருமணத்துக்கான சுப தேதியை, முகூர்த்த தேதியை குறிப்பீர்கள். நிச்சயதார்த்தத்துக்கான நாளை குறிப்பீர்கள். ஆக திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சுமூகமாக முடிந்து ஒரு நல்ல முடிவு ஏற்படுகின்ற நாள். நண்பர்கள், உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தாய் வழி சொத்து கைக்கு வருகின்ற அற்புதமான நாள். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். ஆகவே எப்படிப்பட்ட முயற்சிகளையும் இன்று தொடங்கினால் அதிலே வெற்றியே கிடைக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். குலதெய்வ வழிபாடு நல்ல அனுகூலத்தை தரும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நல்ல நாள். தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். வீட்டிலே சுபகாரியங்கள் ஏற்படும். நான் முன்பே சொன்னது போல் சுபகாரியங்கள் நடைபெறுவதற்குரிய அந்த சூழ்நிலைகள் தெரிகின்றது. ஆகவே முயற்சிகளை தொடங்குங்கள். வெற்றியே கிடைக்கும். எதிலும் மங்களத்தை தருகின்ற அந்த மகாலட்சுமி தாயாரை பற்றி கொள்ளுங்கள். இன்றைய நாள் இனிமையான நாள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குருவானவர் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்று புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கின்ற நல்ல நாள். தொழில் வியாபாரத்திலே நல்ல லாபம் வரும். நீண்ட நாள் எதிர்பார்த்த காரியம் ஒன்று இன்று நல்லபடியாக நடக்கும். கடன் பிரச்சனைகள் தீருகின்ற அற்புதமான நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி அந்யோன்யம் அதிகரிக்கின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. பொருள் வரவும் தன லாபமும் அதிகரிக்கின்ற நல்ல நாளாக இருக்கின்றது.
திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கை கொடுக்கும். தந்தை உறவு வழியில் அனுகூலம் உண்டாகின்ற அற்புதமான நாள். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நல்ல நாள். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நல்ல நாள். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். மேலதிகாரிகள் உங்கள் மேல் நல்ல அன்புடனும் பாசத்துடனும் நடந்து கொள்வார்கள். உங்களுக்கே அது மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கும். நீங்கள் செய்கின்ற வேலைகள் எல்லாம் இன்றைய தினம் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக முடியும். புதிதாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது உங்களுக்கு. ஆகவே இந்த நாளை நீங்கள் அந்த திருவண்ணாமலை சிவனை பற்றி கொண்டு எந்நேரமும் அந்த சிவநாமத்தை உச்சரித்து கொண்டு நீங்கள் இன்றைய வேலைகளை செய்தால் எல்லா வேலைகளும் மிகவும் சுலபமாக முடியும். மன சந்தோஷத்தை தருகின்ற அற்புதமான நாள். நமசிவாய வாழ்க என்று இந்த நாளை ஆனந்தமாக கொண்டாடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி. மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே உள்ளார். ஆகவே இன்று சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். 3 மாதங்களுக்கு முன்னால் ஒரு கல்யாணத்தில் பார்த்துருப்பாங்க. பொண்ணு இருக்கா சார் வீட்டில், ஜாதகம் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இன்றைய தினம் அவங்க திடீர்னு ஃபோன் பண்ணுவாங்க. சார் அன்றைக்கி கல்யாணத்தில் பார்த்தோம், பொண்ணு இருக்காரதா சொன்னீங்க, நம்ம வீட்டில் பையன் இருக்கான், இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணுறான், நல்லா சம்பாதிக்கிறான், நல்ல பையன், கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்ச ஆரம்பிப்பாங்க. அது நல்லபடியாக முடியும். இன்றைய தினம் அற்புதமாக திருமண பேச்சுவார்த்தை கனிந்து வந்து முகூர்த்த நாள் முடிவு செய்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆகவே அதற்கான முயற்சிகளை துவங்குங்கள். வெற்றி கிடைக்கும். இல்லத்திலே வெகு விரைவிலே கெட்டி மேளம் கொட்டுகின்ற நல்ல நாள். உறவினர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்குகின்ற நல்ல நாள். தொழில் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் எல்லாம் குறைகின்ற நல்ல நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். புதிய வேலைக்கு முயற்சித்தால் இன்று முயற்சித்தீர்களானால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், வேலை கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்ற நல்ல நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகின்ற நல்ல நாள். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நல்ல நாள். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நல்ல நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தருகின்ற நாள். ஆகவே இன்று சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் பேசும்போது கூட குலதெய்வத்துக்கு ஒரு காயின், ஒரு 10 ரூபா காயின் முடிஞ்சு வச்சுட்டு, அம்மா இந்த திருமண பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியணும் என்று உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தித்து கொண்டு வேலையை துவங்குங்கள். மனம் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். கூட்டுத் தொழிலே நல்ல லாபம் ஏற்படும். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் எல்லாம் கிடைக்கின்ற நாள். எல்லாம் அற்புதமாக கிடைக்கின்ற அற்புதமான நாள் இன்றைய நாள். ஆகவே இன்றைய நாள் நீங்கள் அந்த லக்ஷ்மி ஹயக்ரீவரை பணிந்து உங்களுடைய பணிகளை துவங்குங்கள். வெற்றியே கிடைக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷம் பொங்குதே அப்படின்னு பாடுவீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மற்றும் வேலை பளு ஏற்படுத்தும் இருந்தாலும் அந்த வேலை பளுவை சுலபமாக சமாளிப்பீர்கள். மனம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது வேலை செய்வதற்கு நல்ல ஒரு புத்தி ஏற்படும். ஆக சந்தோஷமாக உங்களுடைய வேலையை செய்து வேலை பளுவாகவே எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள். கொடுத்த வேலையை கொடுத்த காலத்திற்குள்ளாக முடித்து விடுவீர்கள். அப்படிப்பட்ட நல்ல நாள். உடல் ஆரோக்கியமும் நல்ல திருப்திகரமாக இருக்கின்றது. வெளியூர் பயணம் வெற்றியை தரும். ஆகவே இன்றைய தினம் ஏதேனும் வேலை விஷயமாக வெளியூர் செல்ல வேண்டியதாக இருந்தால் பயணத்தை துவங்குங்கள். வெற்றி கிடைக்கும். பரிபூர்ணமான வெற்றி கிடைக்கும் இன்றைய தினம். அதேபோல் பண வரவு அதிகரிக்கின்ற நல்ல நாள். வெளியூர் போனீங்கன்னா அதுக்காகவும் உங்களுக்கு பணம் கிடைக்கும். ஆக
பணவரவு எல்லாம் ஏற்படுகின்ற நல்ல நாள். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகின்ற நாள். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. நீண்ட நாள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற சூழ்நிலை உருவாகின்றது. ஆகவே மருத்துவரிடம் சென்று நல்ல ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி எடுக்கும் முயற்சிகளில் அனைத்தையும் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய தினம் நீங்கள் அந்த திருச்செந்தூர் முருகனை பற்றி கொள்ளுங்கள். கந்தா சரணம் முருகா சரணம் என்று கந்தர் சஷ்டி கவசம் பாடி காக்க காக்க கனகவேல் காக்க என்று அவனுடைய பாதார விந்தங்களை பற்றி கொள்ளுங்கள். முருகனுடைய அருளால் இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக அமைகின்றது. வாழ்த்துக்கள். இந்த மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சிலருக்கு வெளிநாடு செல்லும் பாக்கியம் உண்டாகும். வெகு நாட்களாக வெளிநாட்டு பணிக்கு நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தால் இன்றைய தினம் அதற்கான உத்தரவு உங்களுடைய மொபைல் தேடி வரும். வாட்ஸ்அப்பில் கார்த்தால் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து விசா ரெடி பண்ணியாச்சு, உங்களுக்கு அடுத்த வாரம் கிளம்பி வாங்கன்னு உங்களுக்கு தகவல் வரும். சந்தோஷமாகிடுவீங்க நீங்கள். ஆஹா, இவ்வளோ ஒரு வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், இன்றைக்கி திடீர்னு வந்துடுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஆக வெளிநாடு செல்வதற்கான சூழல் கனிகின்ற ஒரு நல்ல நாள் இன்றைய நாள். ஆகவே அதற்கான முயற்சிகள் இருந்தால் இன்றைய தினம் துவங்குங்கள், வெற்றி கிடைக்கும். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் இன்று வாங்கக்கூடாது. இன்று கடன் எதுவும் வாங்காதீர்கள். இன்று கடன் வாங்கினால் அதை அடைப்பதற்கு மிகவும் சிரமப்பட வேண்டி வரும். நாள் அந்த விதத்தில் நன்றாக இல்லை. ஆக இன்று புதிய கடன் வாங்காதீர்கள். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். யாருக்கும் கருத்து சொல்லாதீர்கள், ஆலோசனை சொல்லாதீர்கள். அரசியலில் எதுவும் கருத்துகள் சொல்லாதீர்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தருகின்ற நல்ல நாள். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாகும். ஆக கவனமாக இருக்க வேண்டும். கடன் அட்டைகளை வெளியில் எடுத்து செல்லாதீர்கள். இன்றைய தினம் விரயம் ஏற்படுகின்ற நாளாக இருக்கின்றது. ஆகவே கடன் அட்டையை எடுத்து செல்லாதீர்கள். காரிய அனுகூலம் உண்டாகும். புதிய முயற்சிகளை துவங்குகிறீர்கள் என்றால் அதற்கான காரிய அனுகூலம் உண்டாகின்ற நாளாக இருக்கின்றது. சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். பொருளாதாரமும் நெருக்கடியாக இருக்கின்றது இன்றைய தினம். ஆக பொருளாதாரத்திலே கவனமாக இருக்க வேண்டும். செலவு செய்யும் போது மிகவும் கவனமாக எண்ணி எண்ணி செலவு செய்ய வேண்டிய நாள் இன்றைய நாள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் ஏற்படுகின்ற நல்ல நாள். உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இன்றைய தினம். சிலருக்கு சுப செலவுகள் உண்டாகலாம். அலுவலகத்திலே வேலை பளு அதிகரிக்கின்ற நாளாக இருக்கின்றது. ஆகவே வேலை பளு அதிகரித்தாலும் அதனை மனமுவந்து செய்து விடுங்கள். அவை உங்களுக்கு பின்னாளிலே நல்ல வெற்றியை தேடித்தரும். ஆக இன்றைய நாள் நீங்கள் ஒரு நல்ல ஒரு குருமாரை பற்றி கொண்டு இன்றைய நாளை கடக்க வேண்டும். குரு ராகவேந்திரராக இருக்கலாம், அதுபோல் ரமண மகரிஷியாக இருக்கலாம். இப்படி ஏதேனும் ஒரு குருவை பற்றி கொண்டு இன்றைய நாளை நீங்கள் கடந்தீர்களானால் இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவல், அதாவது கருணை உள்ளம் கொண்டவள் அந்த அம்பிகை. அந்த கருணை உள்ளம் கொண்ட அம்பிகையை நாம் நாள்தோறும் அபிராமி அந்தாதி பாடி நமக்கு ஜாதக ரீதியாக எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அந்த ஜாதக தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி செய்வது அற்புதமான இந்த அபிராமி அந்தாதி ஸ்லோகம். 100 ஸ்லோகங்கள். இந்த பாடலை பாடும்போதுதான் அபிராமி பட்டருக்கு அம்பிகையானவள் தன்னுடைய காதிலே இருக்கின்ற தோடு, அந்த காது தோடை கழட்டி எறிந்து வான்வெளியிலே நில ஒளியை காட்டி அந்த சரபோஜி மன்னனிடமிருந்து அபிராமி பட்டரை காப்பாற்றி அபிராமி பட்டருடைய அற்புதமான
அந்த பக்தியை உலகுக்கு தெரியப்படுத்தியவள் அம்பிகை. சோதனையை கொடுத்து பின் அபிராமி பட்டருக்கு ஒரு மிகப்பெரிய சாதனையை உருவாக்கி தந்தவள் அன்னை. ஆக இந்த அபிராமி அந்தாதியை அனுதினமும் பாராயணம் செய்ய நமக்கு ஜாதக ரீதியாக எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகி சந்தோஷம் அம்பிகையின் அருளால் நமக்கு கிடைக்கும். ஆக அந்த உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் என்கின்ற அந்த அபிராமி அந்தாதியை அனுதினமும் பாராயணம் செய்து நம்முடைய ஜாதக தோஷங்கள் எல்லாம் விலகி சந்தோஷத்தை பெறுவோம். நன்றி, வணக்கம்.